காவல்துறையால் பொதுமக்களுக்கு பாதிப்பு. அதனால மனித உரிமை ஆணையத்துல அந்த காவலருக்கு 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் அவதாரம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தினமும் செய்தித்தாளி நியூஸ் பேப்பர் நம்ம வந்து நியூஸ்லயும் பாக்குறோம். ஆனா அவருக்கு மட்டும் அவதாரம் விதிப்பது சரியா அப்படின்னா சரி கிடையாது. ஏற்கனவே ஒரு பொதுமக்கள் வந்து காவல் நிலையத்துக்கு புகார் மனுகள் கொண்டு போறாங்க, இல்ல விசாரணைக்காக போறாங்க. அவங்களை வரம்பு மீறி நடத்தி மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்துது அந்த காவல்துறை அலுவலர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் மீது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்டே மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் மனு அளிப்பாங்க. அந்த புகார் மனுவை அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்பு மூலம் அதை விசாரணை செய்யணும். அது எல்லா மாவட்டத்திலுமே இருக்கு. அந்த அமைப்பு அதை விசாரணை செய்யக்கூடியவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியருமாக இருக்கணும். இல்ல அவங்க யாராச்சும் ஒருத்தர நியமனம் பண்ணணும். அப்படி விசாரணை அறிக்கையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச ஆட்கள், அவங்களுடைய துறை ரீதியான நபர்கள் செய்த தவற மூடி மறைச்சிருவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல, நீ காவல்துறை எதுக்காத, நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல பொய் வழக்குகள் பதியப்பட்டாலும் இல்ல அப்படிம்பாங்க. அந்த நபர்கள் அதுக்கப்புறம் மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு வழக்கறிஞர் மூலமாக இல்ல தெரிந்தோ மனித உரிமை ஆணையத்துக்கு போவாங்க. அங்க விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் உண்மையிலே தவறு பண்ணியிருக்கிறாங்க, பொய் புகார் பதிவு பண்ணிருக்காங்க, இல்ல அடிச்சு துன்புறுத்திருக்காங்க, இல்ல ஒரு மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க, தரக்குறைவாக நடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கும். இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு, மனுதாரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு அந்த காவலர்கள் வந்து 50,000 1,00,000 இல்ல 2,00,000 வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டம் விதிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல நீதிமன்றமோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மீது ஒரு மனுதாரராக அதுல சேர்க்கணும். இப்ப தவறு செஞ்சவருக்கு 1,00,000 ரூபாய் அவதாரம் போட்டீங்கன்னா அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் 2,00,000 போடணும். அப்பதான் அது வந்து சரி. ஏன்னா அவர் வந்து பிசிஏல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் தரல புகார் மனு கொடுக்காரு. அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு. அப்ப நீங்க விசாரிச்சு அப்பமே அந்த நபரை வந்து தவறு பண்ணிருக்காருன்னு சொல்லி துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவருக்கான நிவாரணத்தை பெற்று தந்திருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, உங்க துறை ரீதியான உங்க அலுவலர்களை நீங்க காப்பாற்ற முயற்சி செய்யறீங்க. தவறு செய்வதை விட தவறு செய்வதற்கு உடந்தையாக இருப்பவங்களுக்கு அதிக தண்டனை வந்து நம்ம நீதிமன்றங்கள்ல சொல்லப்படுது. அப்ப ஒரு குற்றவாளியை நீங்க காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கீங்க, ஒரு தவறு செய்தவருக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்க. இதுபோல் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த மனித உரிமை ஆணையமோ இல்ல நீதிமன்றத்தில் தொடங்கக்கூடிய 200 CRPC வழக்குகள்லையும் ஒரு எதிர்மனிதாரர்கள் சேர்த்து அவங்களுக்கும் தண்டனை கொடுத்து இல்ல அவங்களுக்கும் ஃபைன் 2,00,000 இல்ல 3,00,000 ஃபைன் போட்டாங்கன்னா அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய இந்த பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிசிஏ அமைப்பின் கீழ் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் உரிய விசாரணை மேற்கொண்டு அங்கேயே அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. அவருக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். அது அங்கு கிடைக்கப்படாதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, மனித உரிமை ஆணையத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுகிறது.